தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சிதம்பரத்துக்கு பதவி வழங்கினார் ஜோசப் விஜய். சிதம்பரத்துக்கு பதவி வழங்கினார் ஜோசப் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். சிதம்பரம் இவர் ராஜீவ்காந்தி, நரசிம்மராவ், தேவகவுடா, குஜ்ரால் மற்றும் மன்மோகன் சிங் ஆகியோரது அமைச்சரவைகளில் மத்திய அமைச்சராக பதவி வகித்தவர். காங்கிரஸ் கட்சி சார்பில் சிவகங்கை தொகுதியில் இருந்து மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டவர். மாநிலங்களவை உறுப்பினராக உள்ளார். இவர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஆவார். தமிழக அரசு வழக்கறிஞராக ஜோசப் விஜய் இவரை நியமித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசுக்கான வழக்குகள் தேங்கி கிடக்கின்றன. இந்த வழக்குகளை திறம்பட வாதாட உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள், திறமையான வழக்கறிஞர்கள் தமிழக அரசுக்கு தேவைப்பட்டனர். தற்பொழுது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சிதம்பரம் தமிழக அரசின் வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழக அரசு சார்பில் தமிழக அரசின் மீது தொடுக்கப்படும் வழக்குகளை அவர் கையாள்வார். அந்த வழக்குகள் சார்பில் ஆஜராகி வாதாடுவார். தற்பொழுது முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரத்துக்கு அரசு வழக்கறிஞர் என்ற பதவியை ஜோசப் விஜய் வழங்கியுள்ளார். சிதம்பரம் ஏதாவது ஒரு ஆளுங்கட்சியில் சேர்ந்துட்டு ஒட்டுண்ணி மாதிரி இருந்துக்கிட்டு பதவி வாங்குவார். அதுதான் அவர் பழக்கம். தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தோட காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்கனால அரசு வழக்கறிஞர் பதவி வழங்கியிருக்காப்புல. காங்கிரஸ் கட்சிக்காரவங்களுக்கு பதவி இல்லாமல் இருக்க முடியாது.